அனைவருக்கும் வணக்கம். அருணாச்சலம் வா, நீ வருவேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றீங்களா? புரிகிறது. அதாவது நேத்து நடந்த திருச்சி மாநாடு சம்பந்தமான வீடியோவா தான் இது இருக்கும், ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்ட்டு எல்லாரும் எதிர்பார்த்திருக்கலாம். நானும் அந்த ஐடியால தான் இருந்தேன். ஆனா அதை நம்ம பண்ண தான் போறோம். அதை அப்படியே விட்டுற போறதில்ல. அது நெக்ஸ்ட். அதாவது வடிவேல் காமெடியில் வரும்ல, ஃபர்ஸ்ட் ஜூஸ் என்பது போல ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ், அதுக்கப்புறமா அந்த மாநாடு சம்பந்தமான வீடியோ நம்ம பார்த்துக்கலாம். மேட்ரு என்னன்னாங்க, நம்ம முதல்ல நேத்து இருந்து வந்துடலாமே. நேத்து காலையில ஒரு நியூஸ் எல்லா மீடியாலும் ஒரே டைம்ல பிரேக் ஆகுது. என்னது? விஜய் அவர்கள் 10ஆம் தேதி, அதாவது இன்று டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ மீண்டும் அவருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. என்னவா? விட்னஸா தான், சாட்சியாகத்தான் ஆஜராகணும்னு சொல்லி அனுப்பியுள்ளதுன்னு சொல்லி எல்லா மீடியாலையும் நியூஸ் பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம், அவர் வந்து அதில் இந்த நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அவர் வந்து கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அந்த கோரிக்கை வச்சிருக்காங்க, அதை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் கூப்பிட்ட எல்லாத்துக்குமே இவங்க ப்ராப்பராக ஆஜராயிருக்காங்க, ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, டைமிங் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக சிபிஐ வந்து இவங்க ஒரு கோரிக்கை வச்சா ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை அப்படிங்கிறது தள்ளி போகுது. சென்னையிலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பில் கேட்டிருக்காங்க. ஆனால் வந்து அதை பற்றி இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்லை. மேபி டெல்லிக்கே கூட கூப்பிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், எந்த வெளி உலகத்துக்கே தெரியாத ஒரு மர்மமான செய்திங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மீடியாவுடைய நாலேஜுக்கும் வராத அளவுக்கு பச்சை பிள்ளையா இருந்திருக்கிறாங்க பாருங்க. பாவம், அவங்களுக்கு வந்து பார்த்திபன் என்ன சொன்னாரு, அமீர் என்ன சொன்னாரு, சமுத்திரகனி என்ன சொன்னாரு, அங்க பிரியாணியில என்ன பீஸ் இருக்குது, அது வந்து லெக் பீஸா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரக்க பீஸா அல்லது வந்து பிரஸ்ட் பீஸா அப்படிங்கிற மாதிரி அங்கே உட்காந்துட்டு அந்த ஆராய்ச்சி மாநாட்டில் என்ன மாதிரியான பிரியாணிகள் வழங்கப்படுகிறது, அதே போல ஸ்வீட்டுக்கு என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சி, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் ஈடுபட்டுக்கிட்டே நம்முடைய தமிழ் மீடியா எல்லாம் சுத்திட்டு இருக்குது. அது போக வேற ஏதாச்சும் துண்டு செய்தி, பிட்டு செய்தி ஏதாச்சும் கிடைச்சுன்னா அதை போட்டுக்கிட்டு மீம் பேஜா மாறி இவங்க ஒரு பக்கம் ஓட்டிட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த பிஸியில பாருங்க இந்த செய்தியை மறந்துட்டாங்க. வடநாட்டு ஊடகம் ஏஎன்ஐ அவங்க பிரேக் பண்றாங்க. நேற்று நைட்டு சிபிஐ had summoned எம்எல்ஏ கரூர் செந்தில் பாலாஜி for his questioning today in கரூர் stampede case, but the summons were neither received by him nor any of his representative at his residence and office. அதாவது சிபிஐ செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் அனுப்பி உள்ளது. டெல்லிக்கு வந்து ஆஜராகுங்க, எங்களுடைய விசாரணையில கலந்துக்கங்க, உங்ககிட்ட நாங்க கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனா அந்த சம்மனையே வாங்கல. அதாவது அவருடைய வீட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க, அவருடைய ஆபீஸுக்கும் அனுப்புறாங்க, அவரும் ஏத்துக்கல. அவர் சம்பந்தப்பட்டு வேற யாருமே அந்த சம்மனை அக்செப்ட் பண்ணல. his summon was also emailed to him. அதை தொடர்ந்து அவருடைய சம்மன் வந்து இமெயிலும் அனுப்பப்படுகிறது. பட் he hasn't given any response. எந்த ரெஸ்பான்ஸுமே அதுக்கு கொடுக்காம அமைதியாக கமுக்கமாக இருக்கிறார் செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு செய்தி நேற்று வந்திருக்குது. எங்க? இங்கிலீஷ் மீடியாவில், நார்த் இந்தியால இருந்து வருது. ரைட்டா? இப்போ இந்த இடத்துல எனக்கும் உங்களுக்கும் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்குது. ஒன்னொன்னா கேட்டுருவோமா? என்ன அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் சிபிஐ அனுப்பிச்சிருச்சு, வாங்க வேண்டியது தானே. வாங்கி ரிசீவ் பண்ணிட்டு ஓகே நாங்கள் வரோம் விசாரணைக்குன்னு கேட்கலாம், அல்லது முக்கியமான வேலை இருக்குதுன்னா விலக்கு கேட்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம்ல. இன்னொரு கூடுதல் தகவல் சொல்லட்டுமா? நம்ம கேள்விப்பட்ட தகவல் தான். என்னன்னா, இந்த சம்மன் ஆனது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நேற்று முன்தினமோ அனுப்பப்பட்டது அல்ல, ஒரு வாரத்துக்கு முன்பாகவே அனுப்பப்பட்டு விட்டது. ஆனாலும் அவர்கள் தரப்பில் அதை வாங்கவே இல்லை, ஏற்கவே இல்லை. அதை தொடர்ந்து தான் இமெயில் அப்படிங்கிறது அனுப்பப்படுது. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நேற்று நியூஸ் ஆகுது. அப்படின்னும் போது ஒரு வார அமைதி. செந்தில் பாலாஜி அவர்கள் அமைதியாக இருப்பார்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, திமுக காரங்க அமைதியாக இருப்பாங்கன்னா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டு ஊடகங்கள் எல்லாரும் எப்படி இப்படி ஒரு அமைதியை மெயின்டைன் பண்ணீங்க? உங்க யாருக்குமே இந்த சம்மன் போன விஷயமே தெரியாது இல்ல. ஆனா விஜய்க்கு போகுதுன்னா மட்டும் உங்களுக்கு அடுத்த செகண்டே தெரியுது. எப்படி? ஈவன் விஜய் அவர்களுடைய விவாகரத்து சம்பந்தமான செய்தினா கூட அது ஊடகங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது அது பெட்டிஷன் போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுது. அது எப்படி? இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்குது. ரைட், இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி ஏன் போக மாட்டேங்கிறாரு? முதல்ல ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாரு? இப்போ விஜய் அவர்களை கூப்பிட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனது எல்லாருமே கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட எல்லா விசாரணைக்கும் அவங்க முறையாக போனாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, வந்தாங்க. 12 மணி நேரம் 8 மணி நேரம் அங்கேயே தங்கியிருந்து எல்லா விசாரணையும் கலந்துக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் 2 தடவை கூப்பிட்டுருந்தாங்க, 2 தடவையும் போனார். போயிட்டு டைமுக்கு போயிட்டு கலந்துக்கிட்டு ஃபுல் டே அங்கே கோஆப்ரேட் பண்ணிட்டு வந்தார். மீடியாவெல்லாம் பார்த்து கை காமிச்சிட்டு வந்தார் இல்லையா? அப்போது அவங்க அதுக்கு 100% ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நீங்க தான் குற்றமே செய்யாதவங்களாச்சே, உங்களுக்கு தான் மடியில் கனமே இல்லை அல்லவா? மடியில் கனம் இல்லாதவர்கள் எதற்காக அந்த சம்மனை கூட வாங்க மறுக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு அடிப்படையான கேள்வி மக்கள் மத்தியில் எழதானே செய்யுது.
ஏங்க ப்ரெஸ் மீட்லாம் வச்சு அந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தப்ப ப்ரெஸ் மீட்லாம் வச்சு உக்காந்துக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு ஞாபகம் இருக்குதா, விஜய் அவர்கள் அப்படியே பஸ்ஸில் வரா மாதிரி கீழே அப்படியே பிணங்கள் வந்து அப்படியே வரிசையாக இருக்கிற மாதிரி அதை பார்த்து விஜய் சிரிக்கிற மாதிரியான ஒரு பேனரை வச்சுக்கிட்டு இவங்க அதிகாரப்பூர்வமாக கொடுக்குற ப்ரெஸ் மீட்லேயே அந்த இமேஜை வச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் சில அதிகாரிகள்லாம் உட்காந்துக்கிட்டு 1 மணி நேரம் விளக்கம்லாம் கொடுத்தீங்கல்ல, அந்த விளக்கத்தை அப்படியே போய் டெல்லியில் கொடுத்துட்டு வந்துருங்க. ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஓட்டுனீங்க, கொலைகாரன் 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 சொல்லி பயங்கரமாக போஸ்ட் அடிச்சு ஓட்டுனீங்கல்ல, அதை போய் அங்கே சொல்லிட்டு வந்துருங்க. ஆமாங்க அவர் தாங்க கொலைகாரரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே நைட்டோட நைட்டாக போய் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கேட்டமே சொன்னமே கேட்டிங்களாடான்னு சொல்லி அழுதிங்கல்ல, கூட இப்படி கை கட்டி இப்படியே நின்று இருந்தீங்கல்ல, அதை போய் அங்கே சொல்லிட்டு வந்துருங்க. ஏங்க நாங்கள் சொன்னங்க கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னோம், அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க, அதனால தாங்க இப்படி நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே ப்ரெஸ்ஸில் உட்காந்து கேமரா முன்னாடி மீடியா மூலமாக இன்னும் பல வாடகை வாய்களை எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதத்துக்கு ஒரே மூச்சா பேசிட்டு இருந்த டைலாக்கெல்லாம் அங்கே போய் பேசிட்டு வந்துருங்க. உங்களுக்கு வேற எதுவுமே சொல்லலையே. மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் எதற்கு அப்படின்ற ஒரு கேள்வி தான் முதல் கேள்வியாக எடுத்து வைக்கிறார்கள். 2வது கேள்வி, மீடியாவின் மர்மமான இந்த மயான அமைதி என்னத்துக்கு? இங்க ஒரு பரவலான பார்வை இருந்துட்டு இருந்துச்சு. என்ன தெரியுமா, என்னங்க இந்த கரூர் மேட்டர்ல சிபிஐக்கு போச்சு, சிபிஐக்கு போயிட்டு உச்சநீதிமன்றத்துடைய நேரடி கண்காணிப்புல இந்த விசாரணை நடக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க விஜய் தரப்பு ஆளுங்களையா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விஜய் கூப்பிடுறாங்க, கட்சியில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுறாங்க, அவங்கள மட்டும் கூப்பிட்டு சம்மன் அனுப்பி விசாரிச்சுட்டு இருக்காங்க, இன்னொரு தரப்பை விசாரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது. இல்ல மேட்டர் என்ன தெரியுமா, விஜய் அவர்களையும் விஜய் தரப்பையும் விசாரிக்கிறது மட்டும்தான், சம்மன் அனுப்புறது மட்டும்தான் செய்தியா வருது. மற்ற சைட்ல எல்லாம் விசாரணை நடக்கலையானா நடந்துட்டு தான் இருக்குது. எந்த அளவுக்கு தெரியுமா, ஒரு ட்வீட் போட்டவங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டவங்க முதற்கொண்டு பாருங்க. நேற்று திருச்சியில் வந்து திமுகவுடைய மாநாடு நடந்துருந்துச்சு இல்லையா, அதுக்கு ஸ்பெஷல் வீடியோ நம்ம பண்ண போகிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மாநாட்டில் கலந்துக்க முடியலையேன்னு சொல்லி ஒருத்தர் வேதனை தெரிவிச்சிருக்காரு. யார் தெரியுமா அவர்? அதாவது சுரேஷ் அப்படின்ற ஒருத்தர் டிஎம்கேக்காரர். கூடிய விரைவில் இந்த டிவிகே விஜய் கூட்டத்தில் இன்னும் ஒரு மகாமகம் நிகழ்ச்சி போல சம்பவம் நடைபெற போவது சர்வ நிச்சயம் அப்படின்னு சொல்லி 27ஆம் தேதி செப்டம்பர் சம்பவம் நடந்தது அன்னைக்கு மதியம் 3 மணிக்கு போட்டிருக்காரு போஸ்ட். சம்பவம் நடந்தது நைட்டு 8 மணிக்கு. அந்த நபரை முதற்கொண்டு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்குது சிபிஐ. பாருங்க, நேற்று வந்து போஸ்ட் போட்டிருக்காப்புல, முதலாக ஒரு பிரம்மாண்ட மாநாட்டை மிஸ் பண்ணிய நாள் இது, கரூர் சிபிஐ விசாரணையில் ஆஜராக வேண்டியிருந்ததால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் போட்டிருக்காரு. அப்போ எவ்வளோ சின்ன டீட்டெயில இருந்து எவ்வளோ சின்ன ஆளுங்கள்ல இருந்து கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே கரூர் மாவட்டம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லார்கிட்டையுமே விசாரணை என்பது நடத்தப்பட்டுள்ளது. மீடியா கவர் பண்ணல, மீடியா மூடி மறைச்சிக்கிச்சு, அவ்வளவுதான். இப்படி இந்த ஒரு ஆங்கிள் இருக்கிறதே மீடியாவை வந்து வெளியே தெரியாம பார்த்துக்குச்சு. அவங்களே சொல்லலாம், நமக்கு எப்படி தெரியும்? இதான் இங்க பிரச்சனை. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு 1.5 மாசம் 2 மாசம் இருக்கலாம், கிஷோர் கே சுவாமி அவர்கள் அவருடைய சேனல்ல ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவருக்கு சோர்சஸ் மூலமாக கிடைத்த உறுதியான தகவல்கள் சொல்லி அவர் வெளிப்படுத்தியிருந்தார். என்னன்னா, இந்த கரூர் விவகாரம், அந்த சம்பவம், துயர சம்பவம் நடப்பதற்கு அன்னைக்கு காலையிலேயே 100கணக்கான ஆம்புலன்ஸ்களுக்கும் ஆம்புலன்ஸ் டிரைவர்களுக்கும் ஜிபே மூலமாக பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. அந்த பணம் பரிமாற்றம் நடந்ததுக்கான ஆதாரங்கள் சிபிஐ வசம் சிக்கியுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த ஆதாரங்கள் என்ன அப்படின்னா, இந்த டவுன் இன்ஸ்பெக்டராக இருக்கக்கூடிய மணிவண்ணன் அவருடைய மொபைலில் இருந்து ஜிபே செய்திருக்கிறார். யாருக்கு அப்படின்னாக்க, கரூரில் இருக்கக்கூடிய அத்தனை ஆம்புலன்ஸ்காரர்களுக்கும், சொல்லி வைத்தார் போல் அத்தனை ஆம்புலன்ஸ்காரர்களுக்கும் காலையிலேயே இவர் ஜிபே செய்திருக்கிறார் அப்படின்றது தான் நமக்கு வரக்கூடிய தகவல்கள். அப்கோர்ஸ் இதை வந்து சிபிஐ தான் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும். நமக்கு வரக்கூடிய தகவல்களை தான் நான் இங்கே பதிவு பண்றேன். இந்த மாதிரி இவர் வந்து அதை ஜிபே செய்ததோடு அல்லாமல் அவர்கள் எல்லோரும் சொல்லி வைத்தார் போல் இந்த நேரத்திற்கு வர வேண்டும் என்று ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள். இந்த மணிவண்ணனை விசாரணை வட்டத்திற்குள் கொண்டு வந்த சிபிஐ அவரை விசாரிக்கின்ற வகையில் விசாரித்த பொழுது செந்தில் பாலாஜியுடைய பிஏவாக இருக்கக்கூடிய சந்திரசேகர் என்பவருடைய பெயரையும் சொல்லியிருக்கிறார். அவருடைய உத்தரவின் பேரில் தான் அதை செய்ததாகவும் சொல்லியிருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்த இந்த விசாரணையும் சதித்திட்டம் என்ற கோணத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதையும் இதோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கணும். இதை மட்டுமா கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இல்லைங்க. ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் வைத்து தமிழ்நாட்டில் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார். என்னது? இந்த கரூர் நிகழ்வுக்கு முக்கியமான காரணம், இந்த கரூர் நிகழ்வுக்கு பொறுப்பு செந்தில் பாலாஜி தான்
அவர்தான் குற்றவாளி அப்படின்னே சொல்லி நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருந்தார். இது போக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவின் பொதுச் செயலாளர், அவர் தொடர்ச்சியாக இந்த விஷயங்களில் கேள்விகளை எழுப்பிக் கொண்டே வந்தார். டே 1ல இருந்து 28ஆம் தேதி காலையில் அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. இந்த ஸ்பாட்ல நின்று கேள்விகள் எழுப்புறாரு. இத்தனைக்கும் அவர் அங்க போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு 70% ஆஃப் உடல்கள் வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு கொடுத்துட்டாங்க. ஏர்லியா போயிடுறாரு. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அங்க பெரும்பாலான உடல்கள் இல்லை, ஒரு சில உடல்கள் தான் இருக்குது. அஞ்சலி செலுத்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரைவேட் ஜெட்ல என்ன பண்றாரு, நைட்டே போயிடுறாரு. நைட்டே போயிட்டு அவர் பார்வைக்கு அனைத்து உடல்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டு அடுத்து உடனடியாக அவை கொடுக்கப்பட்டு விட்டன. அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரமாக பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஒரு கேள்வி அந்த நேரத்தில் எழுப்பப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது போக மக்கள் மத்தியில் இன்னும் தொடர்ச்சியாக எழுந்த கேள்விகள் அப்படின்னா ஒன்னொன்னா உங்களுடைய ஞாபக சக்திக்கு அப்படியே பின்னாடி போய் பாருங்களேன். எப்படி சரியாக அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு அன்பில் மகேஷ் வந்தாருன்னு ஒரு கேள்வி எல்லாரும் எழுப்பினாங்களா? அதுக்கு அவங்க தரப்புல இருந்து வந்த பதில் என்ன? இல்லைங்க, அவர் வேற ஒரு வேலையா அந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது தகவல் கேள்விப்பட்டு டக்குன்னு வந்துட்டாருங்க. இதான பதில். ரைட். ஒரே இரவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 12 டேபிள் ஏதோ இருக்குது, அதுல இவ்வளவு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டது எப்படி அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி வந்துச்சா? அந்த கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் என்ன? இல்லைங்க, பாத்தீங்கன்னா எங்க பக்கத்திலேயே சேலத்துல மருத்துவர்களுடைய ஒரு பெரிய ஒரு மாநாடு மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று நடந்துச்சு. அங்கிருந்து நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் வர வைக்கப்பட்டு தான் விடிய விடிய அவ்வளவு துரிதமாக நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வந்துச்சா? அப்போ கரெக்டா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே அந்த வழியாக அன்பில் மகேஷ் அவர்கள் போனது, அதே போல வந்து கரெக்டா அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கே பக்கத்துல சேலத்துல வந்து மருத்துவர்கள் நிறைய பேர் கூடி வந்து அங்க மீட்டிங் நடந்தது, இதெல்லாமே கோஇன்சிடென்ஸா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? எப்படி இவ்வளோ கோஇன்சிடென்ஸ் ஒரே நேரத்தில் நடக்க முடியும் அப்படின்ற கேள்வியெல்லாம் எல்லாரும் கேட்டிருந்தாங்க இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சிபிஐ நினைக்காதா? எல்லாத்தையும் அவங்களும் நினைச்சிருப்பாங்க. இது சம்பந்தமாக எல்லா விசாரணையும் அவங்க ரொம்ப தீவிரமாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். செய்திகள் வெளியே வராமல் பார்த்து கொள்ளப்பட்டது. இந்த நிலையில்தான் எல்லா கட்ட விசாரணையும் முடித்து கடைசி கட்டமாக செந்தில் பாலாஜி அவர்களிடம் சம்மன் போயிருக்கிறது. அதுவும் செய்தியில வெளியே வரல. ஆனால் அவர்கள் அந்த சம்மனையும் ஏற்கவில்லை. போய் ஆஜராகிறதுக்கு அவர்கள் இப்பொழுது வரை ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இல்லை. இந்த சூழ்நிலையில் இன்னொரு செய்தியை நாம் இதோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அது என்ன தெரியுமா? போன வாரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போனார் இல்லையா? ஊடகங்கள்ல சொல்லப்பட்டது என்னது? கூட்டணி பேச்சுவார்த்தை, அதாவது பாஜகவுக்கு எத்தனை சீட்டு, அதிமுகவுக்கு எத்தனை சீட்டுன்னு சொல்லி சீட் ஷேரிங் பத்தி பேசுறதுக்காக போயிருக்காருன்ட்டு. ஆனால் நாம் விசாரித்த வரை அது சீட் ஷேரிங் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அல்ல, அது அதுக்கும் மேல அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வருகிறது. எதுக்கோ அவர் போனது கொஞ்சம் அதிமுக்கியம் வாய்ந்த ஒரு சந்திப்பு, ஒரு மீட்டிங் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேசின மீட்டிங்ல பேசின வார்த்தை ஞாபகம் இருக்குதா? இப்ப முந்தா நேத்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், செந்தில் பாலாஜியால தான் உங்களுக்கு ஆப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார். அதே மீட்டிங்ல இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றாரு. கரெக்டா இன்னும் 2 வாரத்துல யார் யாரு உள்ள இருக்க போறாங்கன்றத பாருங்க அப்படிங்கிற கூடுதலாக இன்னொரு வார்த்தையும் அவர் பதிவு பண்ணியிருந்தார். அதை என்ன அர்த்தத்தில் பதிவு பண்ணார், எந்தெந்த விஷயங்களை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு கணக்கு இருக்கும். எதுக்காக சொன்னாரு, யாரை குறிப்பிட்டு சொன்னார், நேருவை மட்டும் குறிப்பிட்டு சொன்னாரா இல்ல கூடுதலாக வேற யாராச்சும் சொன்னாரா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்றேன். இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி பேசும்போது ஒன்று சொன்னார், ஞாபகம் இருக்குதா? எலெக்ஷன் நெருக்கத்துல நம்ம ஓட்டு கேட்க போகும்போது பாதி பேர் வெளியே இருக்க மாட்டாங்க, இருக்க வேண்டிய இடத்துல இருப்பாங்க, இவங்க எல்லாம் இல்லாம நம்ம போய் ஃப்ரீயா ஓட்டு கேட்க போறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டையும் சொல்லியிருந்தாரு. அதையும் இந்த நேரத்தில் நாம் கன்சிடர் பண்ண வேண்டும். இதுல உங்களுக்கு தான் மடியில கனம் இல்லையே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்னு ஒரு கேள்வி வந்து இந்த சிபிஐ சம்மனுக்கு மட்டும் எல்லாரும் கேட்டுங்கிறாங்க. இந்த சிபிஐ சம்மனுக்கு மட்டும் கேட்க கூடாதுங்க. இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னு சொல்லி வழக்கு நடந்துச்சு தெரியுமா? அப்படி த்ரில்லர் மாதிரி நடந்துச்சு தெரியுமா? இங்க உயர் நீதிமன்றத்தில் ஒரு மாதிரி வந்து அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போயிட்டு அந்த உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு கொடுக்க கூடாது, உச்சநீதிமன்றத்துடைய நேர்பார்வையில இந்த விசாரணை நடக்கக்கூடாது என்பதற்காக கடைசி நொடி வரை திமுக அரசு போராடியதே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அப்பயே அந்த கேள்வி வைக்கப்பட்டது. ஏன்பா தப்பு நடந்துருச்சு, விஜய் தான் குற்றவாளின்னு நீங்க சொல்றீங்க, சிபிஐ தான் விசாரிக்கட்டுமே, இப்ப என்ன பிரச்சனை? நீங்க தான் நல்லவங்களாச்சே, நீங்கள் தான் எந்த தவறும் செய்யாதவர்களாச்சே, சிபிஐ விசாரிக்கட்டும்னு கேட்டா இல்ல அது வந்து எங்களுடைய மாநில சுயாட்சிக்கு எதிராக போயிடும் சொல்லி கடைசி நொடி வரைக்கும் அதை எப்படியாச்சும் தடுக்கிறதுக்கு ஏன் போராடினாங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா புகார், அதாவது எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி 2-3 கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதுல ஒருத்தரை கடைசி நிமிஷத்துல மறுபடியும் எதிர் மனுதாரராகவே கொண்டு போயிட்டு இல்லைங்க
என்ன வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி புகார் கொடுக்க வச்சுட்டாங்க, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வேற குறுக்க ஒருத்தர் வந்து தடுக்க பார்த்தார் லாஸ்ட்ல, ஞாபகம் இருக்குதா? அந்த கரூரை சார்ந்த ஒருத்தர். இவ்வளோ விஷயங்களும் அடுத்தடுத்து அது விசாரணைக்குள்ள போகாம இல்ல, நாங்க தமிழ்நாட்டிலே நல்லா விசாரிப்போம், தமிழ்நாட்டிலே நாங்க அசுரா கர்க் அவர்களுடைய தலைமையில வந்து எஸ்ஐடி போட்டிருக்கோம், விசாரணை ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி விடாப்பிடியாக நின்றதிலிருந்து இன்னைக்கு சம்மன் அனுப்பப்பட்டு அந்த சம்மனை வாங்க மாட்டேன் என்று சொல்வது வரை எதற்காக இவர்கள் எல்லா விஷயத்திலும் இழுத்து பிடிக்கிறார்கள், போக மறுக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் முன்னாடியே வச்சிடலாம். திமுக அதுக்கு பதில் சொல்லிட்டோம், அவ்வளோதான் நம்முடைய இப்போதைக்கு ஸ்டாண்டு. இப்பயும் சொல்கிறேன், இவங்க காரணம் அவங்க காரணம் அப்படின்ட்டு நம்ம எந்த ஒரு முடிவுக்கு நாம வரல. விசாரிச்சுட்டு இருக்கிறவங்க விசாரிக்கட்டும், பதிலை சொல்லட்டும். ஆனால் ஏன் இதை ஊடகங்களும் பல்வேறு வாடகை வாய்களும் பேசாமல் மௌனம் சாதிக்கிறார்கள் என்ற கேள்வி மட்டும் மக்கள் முன்னிலையில் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்ற செய்தியை மட்டும் பதிவு பண்ணிட்டு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.